ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்கணும்னா சூப்பரான டேஸ்டான அரேபியன் சிக்கன் மந்தி தாங்க. வாங்க எப்படி பண்ணன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். இதோட டீட்டெயில் ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துக்கோங்க. நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பீஸாக எடுத்திருக்கேன், ஃபுல் பீஸாக. அதில் 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கூடவே 1/2 லெமனை நல்லா புழிஞ்சு விட்டு நல்லா சிக்கன் ஃபுல்லாக கோட்டார அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டீப் கட்ஸ் போட்டு வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா மசாலா ஃபுல்லாக உள்ளே இறங்கும். நெக்ஸ்ட்டு மெல்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. மெல்டட் பட்டர்னால் ஒன்றும் இல்லை, நார்மல் வெண்ணெயை வாங்கி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 பிஞ்ச் குங்குமப்பூ சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கேன். இது டோட்டலி ஆப்ஷனல், இல்லைன்னா விட்டுருங்க. அதோட அந்த மந்தி ஸ்பைஸ் அரைச்சி வச்சுருந்தோம், அது 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கனில் போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டீப் கட்ஸ்குள்ளெல்லாம் உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஊற வைக்கணுங்க. 3 hours கிட்ட நான் ஊற வச்சுக்கிட்டேன். நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். ஓவர் நைட் ஊற வைக்கிறதா இருந்தால் கிளிங் ராப் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 3 hours கழித்து ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு 1 டீஸ்பூன் அளவு பட்டர், கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா பட்டர் சூடாகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா மெல்ட் ஆனதுக்கு அடுத்து ஹோல் ஸ்பைசஸான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை லெமன் போட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த ட்ரை லெமன் தாங்க. இது இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சம்பழ தோல் இருக்குல்ல, அதை ஸ்கின்னை கட் பண்ணி சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அடுத்து எடுத்து வச்சுருந்த 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கனில் வேறு சேர்த்துருக்கோம். அதோட ரா ஸ்மெல் நல்லா போனதுக்கு அடுத்து கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக அரேபியன் இதில் இந்த கொத்தமல்லியும் புதினாவும் சேர்க்க மாட்டாங்க. நான் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ்காண்டி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி பேஸ்ட் பண்ணி நல்லா இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் வேறு எந்த ஸ்பைஸும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. சிக்கன் ஆல்ரெடி ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பைஸ் தான் இதுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 minutes கழித்து சிக்கனை திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். வீடியோ அப்படியே மணக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அகெயின் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸை எடுத்து முன்னாடியே ஊற வச்சிட்டேன். சிக்கன் திருப்பி போட்டோம்னா அந்த ஸ்டேஜில் நான் ஊற வச்சுக்கிட்டேங்க. இப்போ நமக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க தண்ணியை. இப்போ நல்லா நமக்கு கொதிச்சிட்ருக்குங்க. சிக்கனை திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கனை தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சிக்கன் ஒரு 1/2 glass அளவுக்கு தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி வடித்து சேர்த்துக்கோங்க. கிளறி விட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. அட் த சேம் டைம் எடுத்து வச்சுருந்த சிக்கனை கொஞ்சமாக குங்குமப்பூ, ஃபுட் கலர் சேர்த்து அது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இது டோட்டலி ஆப்ஷனலுங்க. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக தோசை தவால வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சு நல்லா பட்டர் போட்டு அதை நல்லா மெல்ட் ஆனதுக்கு அடுத்து சிக்கனை எடுத்து வச்சு நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சைட்லேயே பார்த்திங்கன்னா ரைஸும் வெந்துட்டுருக்கு நமக்கு.
இப்போது சிக்கனை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ சூப்பராக ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அகெயின் வந்து அடுப்பை ஆன் பண்ணி சார்கோல் வந்து நல்லா வந்து ஹீட் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சாப்பாடு கரெக்டான அளவுக்கு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தோசை தவாவை கீழே வச்சு தம் போடுறதுக்கு வச்சுருங்க. தோசை தவா வச்சதுக்கு அடுத்து நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு சாதத்தை பரப்பி விட்டு ஈவனாக பரப்பி விட்டு தம் போட்டுருங்க. இப்போது ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் வந்து மேலே வச்சுருங்க. ரெண்டுக்கும் உடலை வந்து ஒரு பவுலில் சார்கோல் வச்சுருந்தாலும் அது வச்சு அதோட கொஞ்சமாக மெல்டட் பட்டர் கொஞ்சமாக சேர்த்தவனே உடனே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து சிக்கன்லேயும் ரைஸ்லேயும் இறங்கும். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து சிக்கன்லேயும் இறங்கிருந்துச்சு, சாதத்தில் இறங்கிச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு சூப்பரான அருமையான அரேபியன் சிக்கன் மந்தி வித் ஸ்மோக்கி ஃப்ளேவர் ரெடி. நான் என் ஃபேமிலிக்கு செஞ்சுருந்தேங்க. என் ஹஸ்பண்டும் பசங்களும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு என்னை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிக்சரை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீக்கெண்ட் நாங்கள் சூப்பராகவே மந்தி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோங்க. நீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் சூப்பரான ரெசிபீஸ்லாம் வர காத்திருக்குங்க. அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.